ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஹிந்தி கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 3ல் அகெயின் கான்சனன்ட்ஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். கான்சனன்ட்ஸ் மொத்தம் 8 லைன்ஸ் இருக்கும், சரிங்களா? 8 லைன்ஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் 3 லைன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு 3 லைன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறோம், ஓகேவா? இது வந்து 4th லைன் இப்போ நம்ம பார்க்க போகிறது, சரிங்களா? இது வந்து தா வரிசை. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 போட்டுக்கோங்க. இதிலிருந்து மைனஸ் சிம்பிள் அங்கேருந்து அப்படியே கீழே எடுத்துடும். இது தா, சரிங்களா? அடுத்து ஒரு ரவுண்டு போட்டு இங்கேருந்து இப்படி அப்படியே யூ போட்டு யூலேருந்து 1 கீழே இழுத்துட்டிங்கன்னா தாவோட இத்து சேர்த்து தா. இது வந்து தா தா. அடுத்து பாருங்கள், ஒரு 1 போட்டு சி போட்டு இதிலேருந்து இப்படி கீழே இழுத்துடணும். இது த, இது த, சரிங்களா? அடுத்தது ஒரு 0 போட்டு இப்படி போட்டிங்கன்னா தோட இத்து சேர்த்து த. பாருங்கள், தா தா த த. அடுத்து என்னென்னா ஒரு 0 போட்டுருங்க. இங்கேருந்து மைனஸ் சிம்பல், இங்கேருந்து 1 இழுத்து மேலே கோடு போட்டுட்டிங்கன்னா தமிழில் 2 சொல்லினா இல்லைன்னா இந்தனா, சரிங்களா? இப்போ பாருங்கள், தா தா த த நா, தா தா த த நா, சரிங்களா? உங்களுக்கு இந்த எழுதுறதுல கன்ஃபியூஸ், இந்த லெட்டர் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஆனா போடுவோம்ல, அதில் ஆனா போடுறதுல இதோட நிப்பாட்டிடுங்க, சரிங்களா? நிப்பாட்டிட்டு இதை இப்படி யூ மாதிரி போட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா இது ஈஸியாக வந்துடும், ஓகேவா? ஆனா போடுறதுலேருந்து பாதியோடு நிப்பாட்டி இதை இப்படி இழுத்து இப்படி கோடு போட்டு மேலே கோடு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், 5th லைன். என்னன்னா இது பா. ஃபஸ்ட்டு யூ போட்டு இந்த யூலேருந்து 1 இழுக்கணும். இப்படி போட்டு மேலே கோடு போட்டிங்கன்னா பா, ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு 1 போட்டு இங்கேருந்து இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா இது ஃபா. பா ஃபா, பா ஃபா. அடுத்தது பாருங்கள், ஒரு 0 மணிக்க போட்டு இப்படி போட்டுறணும். இதில் கோடு கிராஸாக இழுக்கணும், ஓகேவா? இது போட்டோன்னா இது பா. பா ஃபா பா, பா ஃபா பா. அடுத்தது ஒரு 9 போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் சிம்பல், நேராக ஒரு 1 போட்டு மேலே கோடு போட்டுட்டிங்கன்னா பாவோட இப்பு சேர்த்து பா, ஓகேவா? பா ஃபா பா பா, பா ஃபா பா பா. அடுத்து இப்படி போட்டு இப்படி போட்டுறணும். இது மா. மா ஒரு 1 போட்டு இப்படி 0வோட நிப்பாட்டிடுங்க. இங்கேருந்து மைனஸ் சிம்பிள் அப்படியே ஒரு கோடு போட்டு மேலே போட்டிங்கன்னா மா, ஓகேவா? பா ஃபா பா பா மா, பா ஃபா பா பா மா. என்னன்னா இப்போ டெய்லி நீங்கள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு லைன்னு நீங்கள் எழுதி பார்த்தா போதும். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை வந்து ஒரு பேஜ் எழுதிட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். 1 டே 1 லைன் படிச்சிங்கனாலே நீங்கள் 8 டேஸில் 8 லைன் படிச்சிடலாம். வவல்ஸு கான்சனன்ஸு எல்லாமே சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 1 வீக்கில் நீங்கள் படிச்சிடலாம். மேக்ஸிமம் 8 to 9 டேஸ் தான் எடுக்கும். உட்காந்து படிச்சுட்டு நான் சொல்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா. அதே மாதிரிக்கு டெய்லி டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓகேவா? வவல்ஸையும் கான்சனன்ஸையும் டெஸ்ட் எழுதுங்க. வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸை நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அது வந்து எப்படின்னா, நம்ம டெய்லி இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நமக்கு தெரியாது. செகண்ட் டைம் ஓகே படிச்சுட்டு எழுதுவோம். திரும்ப செகண்ட் டைம் எழுதும்போது ஒரு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ படிச்சுட்டு எழுதுவோம் திரும்ப. இப்போ டெய்லி நீங்கள் இப்போ இந்த இதை ஃபுல்லாக எழுதிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பேசிக் மட்டும் நமக்கு மெமரைஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து போக போக ஹிந்தி ரீட் பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அதுக்காக தான் டெய்லி டெய்லி எழுதி பழகுங்க, டெஸ்ட் மாதிரி எழுதி பழகுங்கன்னு சொல்கிறேன். வேறு எதுக்கும் இல்லை, ஓகேவா? இப்போ வாங்க 6th லைன் போயிடலாம். 6th ஒன் வந்து போட்டு இப்படி இழுத்துறணும், ஓகேவா? யா, இது யா. அதே மாதிரிக்கா சி தலைகீழ போட்டு இங்கேருந்து கோடு இழுத்தோன்னா ரா. ஒரு 1 போட்டு ஒரு எம் மணிக்க போட்டோன்னா லா.
ஒரு 0 போட்டு இங்கேருந்து 1 போட்டோன்னா வா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பா. அதாவது உள்ள இடையில கிராஸாக கோடு போட்டிருந்தா பா, கோடு போடலைன்னா வா. ஸோ அதுக்காக தான் திரும்ப எழுதி பார்க்க சொல்கிறேன். ஏன்னா லெட்டர்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது நமக்கு. அதுக்காக தான் ய ரா லா வா, ய ரா லா வா. ஓகேவா? இன்றைக்கி 3 லைன்ஸ் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் 2 லைன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இன்னும் 2 லைன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி கொஞ்சம் டெஸ்ட் எழுதி பழகுங்க. டெஸ்ட்டு மீன்ஸ் நீங்கள் வந்து உட்காந்து படிச்சுட்டு நான் பார்க்காம எழுதி ஆகணும் அப்போல்லாம் இல்லை. உங்களோடது ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு. இப்போ நான் வந்து தா வரிசையில் எழுதி பார்க்குறேன்னா, ஒரு நாள் எழுதும்போது இந்த தா வர இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொரு நாள் எழுதும்போது இந்த தா வர ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து இப்படி போக 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 ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். அதுக்காக தான் டெஸ்ட்டு மாதிரி எழுதி பழகுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கும் ப்ராக்டிஸ்க்கும் ஈஸியாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் கொடுத்துருங்க. அதே மாதிரிக்கு உங்களோட ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அன்டில் தென், தேங்க்யூ அண்ட் தன்யவாத்.